கமலி, உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தோஷம். ஆமா, என்ன சொல்லுது அதிர்ஷ்டம்? விருப்பப்படி வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏதாவது போய் சாப்பிடலாமா? வா. வேலை கிடைக்காம ஊருக்கு போறமே, நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. நீ எப்ப வேணாலும் மெட்ராஸ்க்கு வரலாம், என் ரூம்ல தங்கலாம். நானும் எனக்கு தெரிஞ்ச 4-5 பிரைவேட் கம்பெனில ட்ரை பண்ணி நான் உனக்கு லெட்டர் போடுறேன். என் வீட்டுக்கு வர போஸ்ட்மேன் கூட உனக்கு இத்தனை இன்டர்வியூ வருது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, உன் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசர் கிட்ட காட்டுதானேன்னு என்ன கிண்டல் பண்றான். அதை விட்டு அக்கா மாமா திட்டினா தானே நீ கவலைப்படணும். திட்டாம என்ன, உன்ன மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சு ஹாஸ்டல்ல தங்கிட்டேன்னா என் வாழ்க்கைக்கு அது போதும்டி. சரி, பால் சாப்பிடு. சீட் நம்பர் 5. விண்டோ சீட்டுங்க. தேங்க் யூ. எல்லாம் ஜென்ஸாவே இருக்காங்க. ஹலோ பாய்ஸ். ஹலோ. ஹலோ. ஐ அம் ஜென்சி. இவன் என் ஃப்ரெண்ட் கமலி. ஹலோ. ஹாய். ஹலோ. ஈரோட சேலமா? நானோ கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஊட்டிக்கு போறா. ஐ சி. எதுக்காக என்ன இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச? பாய்ஸ் கிட்ட நம்ம கேஷுவல் ஆயிட்டோன்னு வையே, அவங்களுக்கு நம்மள கிண்டல் பண்ணணும், சைட் அடிக்கணும்னு தோணாது. நாம ஒதுங்கி நின்னாதான் நம்மள உரசி பார்க்கணும், ஓர கண்ணால் பார்க்கணும்னு தோணும். அக்கா மாமா கேட்டதா சொல்லு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, மனசு தளர விடாத. மறக்காம லெட்டர் போடு. ஓகே, பாய். அந்த செயினை புல் பண்ணுங்க. நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. என்னவா பண்ண போற? எடுத்துட்டு ஓடனவன் உடனே கிடைக்கவா போறான்? இறங்கி போய் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த வண்டியில போற. அதுக்கு இந்த வண்டியில போயிட மொட்டை புள்ளையா வேற இருக்க. பெரியவர் சொல்றது நியாயமா தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இறங்கி ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா? இதுக்கு தான் ஜன்னல் ஓரமா பேக் எல்லாம் வைக்க கூடாதுங்கிறது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பாருமா, உன் பைய போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, சர்டிபிகேட்லாம் போயிடுச்சு சொன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிக்கமா. சார், கோயம்புத்தூர் போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. 105 ரூபா ஃபேர், 50 ரூபா ஃபைன், 155 ரூபா கொடுங்க சார். பேர் என்னம்மா? கமலி. வயசு? 21. தேங்க்ஸ் சார். எதுக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு. வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இல்ல, இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா, வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா, வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா. என்னம்மா, மெட்ராஸ் இருந்து வரும்போதே மழையை கொண்டு வந்துட்ட போல இருக்கேன். வழக்கம் போல வேலை கிடைச்சிருக்காதே. நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், பதிலே காணோம். இல்ல, லெட்டர்ல ரிசல்ட் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். ஓ, அவங்க லெட்டர்ல என்ட்ரி நடத்திருந்தாங்களா? எனக்கு செலவு மிச்சம் இருந்திருக்கும். கமலி, எப்பமா வந்த? ஏம்மா வந்தேன்னு கேட்கலையே. என்ன வந்ததும் வராதுமா பொங்குற? உன் புருஷனுக்கு லெட்டர்ல இன்டர்வியூ நடத்தியிருந்தா நல்லா இருக்குமா? என்ன பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? உன் தங்கச்சி திட்டினேன். என்ன டைலரிங் கத்துக்க 4 காசு சம்பாதிக்கலாம்னு சொன்னேன், கேட்கல. டிகிரி படிச்சுட்டு ஏன் இப்படி வேலைக்காக அலையணும்? நீங்க தான் இன்டர்வியூக்கு பணம் கொடுத்து அனுப்புறீங்க, அப்புறம் எதுக்கு திட்டுறீங்க? நான் பணம் கொடுக்கறது உங்களோட சந்தோஷத்துக்காக, நான் திட்டுறது என்னோட கஷ்டத்துக்காக. உங்களுக்கு எது செஞ்சா பிடிக்கும், எது செஞ்சா பிடிக்காதுங்கிறது இன்னமும் எனக்கு புரியவே இல்லை. எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். புரியல? உன்னை எத்தனை பேர் பொண்ணு பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பிடிக்கல. அதே மாதிரிதான்
இந்த பாசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி விடு, கோச்சுக்காதம்மா. நான் ஓசி சோறு கோவப்பட்ட உனக்கு தப்பா தான் தெரியும். ஆனா உன் புருஷன் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியாது. போன காரியம் என்னாச்சு? வேலை கிடைக்கல, இனிமே கிடைக்காது. ஏன் ஒரு மாதிரியே பேசுற? போச்சு, எல்லாமே போச்சு. என் ஆசை, நான் படிச்ச படிப்பு எல்லாமே தொலைஞ்சு போச்சு. கமலி, கமலி, என்னாச்சு? ட்ரெயின்ல வரும்போது என் பேக ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அதுல போயிடுச்சு. இனிமே எந்த வேலை எனக்கு கிடைக்கும்க்கா? சரி விடு, தலையெழுத்து எப்படியோ அப்படிதான் எல்லாம் நடக்கும். நான் யூனிவர்சிட்டிக்கு எழுதி டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். அது வரைக்கும் உன் புருஷன் கிட்ட இதை சொல்லிடாத. என்னால திட்டு வாங்க முடியாது. பயணிகள் கவனத்திற்கு. சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் இருந்து 20 நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட உள்ளது. For the kind attention to the passengers, the Grand Trunk Express bound for New Delhi will leave from platform number 3 by 20 minutes late. यात्रियों के लिए एक सूचना, मद्रास से दिल्ली जाने वाली ग्रैंड ट्रंक एक्सप्रेस 3 नंबर प्लेटफॉर्म से 20 मिनट देर रवाना होगी. ட்ரெயின் 20 நிமிஷம் லேட்டுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் ரமேஷ் கூட பேசிட்டு வந்திருப்பேன். அதான் 2 மணி நேரம் கொஞ்ச நேரம் போதும் வாடி. ஏன் தம்பி வண்டி 20 நிமிஷம் லேட்டா? எனக்கும் இப்பதாங்க தெரியும். இல்லாட்டி இவ்வளவு அர்ஜென்ட் ஓடி வந்திருக்க மாட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கே போல இருக்கு. காலையில இருந்து ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் அலைச்சல். ஆஹா, உங்க பேர் என்ன? சூர்யாங்க. நைஸ் நேம். மெட்ராஸ்ல வேலை பாக்குறீங்களா? இல்லங்க, ஜெய்ப்பூர்ல. என் பேர் கருப்பையா. மாசத்துல 20 நாள் டிராவல் பண்றவன். என் கூட டிராவல் பண்றவங்கிட்ட உடனே பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த உம்முன்னு போற பழக்கமே எனக்கு பிடிக்காது. எனக்கும் ஒரு பழக்கம் உண்டுங்க. என் கூட டிராவல் பண்றவங்களோட டேட் ஆஃப் பர்த் மறக்காம வாங்கிப்பேன். தம்பி, உங்களுக்கு நியூமராலஜில இன்ட்ரெஸ்ட் உண்டா? இல்லங்க, இது ரயில் ஸ்நேகம். நீங்க ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவீங்க, நானும் ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவேன். இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்க பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புவேன். யார் சூர்யா, ஓ நம்ம ட்ரெயின்ல சந்திச்சோமே அப்படின்னு நீங்க என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுக்காக தான். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம் தம்பி. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பழக்கம் உண்டுங்க. சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 7/4/1940. உங்க அட்ரஸ் 24 3rd ஸ்ட்ரீட், அபிராமபுரம், மெட்ராஸ். தம்பி, அப்படியே உங்க டேட்டா பத்தி அட்ரஸையும் எழுதி கொடுங்க. எனக்கு பிறந்த நாளே இல்லை சார். என்னது சார், நான் ஒரு அனாதை. மதுரையில் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன். என்னோட பிறந்த நாள் தெரியாதனால தான் மற்றவங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து அனுப்புகிறேன். சாரி தம்பி. சார், இது உங்க பேக்கா? என்னது இல்லப்பா, இது லேடிஸ் பேக். கமலி, காலேஜ் சர்டிபிகேட்ஸா இருக்கு சார். பாவம், யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. இதை டிடிஆர் கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ, அந்த ஆள் தாயை சுத்தி தூக்கி வெளியே எறிஞ்சிருவாரு. அப்போ இதை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடலாமே? அந்த பொண்ணுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவ கையிலேயே கிடைக்கும். பயணிகள் கவனத்திற்கு. டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் என்கிட்ட கொடு, நான் மூணாவது போஸ்ட் பிளாட்பாரத்தில் அனுப்பிச்சிடுறேன். இருந்து பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சார் சமா, நானே அனுப்பிடுறேன். சரிப்பா. பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கத்திலே போல் வந்து மனதே தவித்தாளே, தங்கத்திலே போல் வந்து. ஏனுங்க இந்த துணி என்ன விலைங்க? 100 रुपए साहब. அதை விட்டு போட்டா அதை காட்டும். ये थोड़ा देना, ये भी अच्छा है साहब. 100 रुपए. பட்டாணி முத்தழகி ஏன்ற முற்பேச்சுக்கு இது பிடிக்குமா மாப்பிள? அந்த கவனம் பாருங்க மாமா. ஏது இதுவா? ये तो 200 रुपए है साहब. विदेशी वाला है அவன் என்ன அளவு சொல்றான் அவனுக்கு புரியல, நாம என்ன சொல்றோம் அவனுக்கு புரியல மாப்பிள. மண்டகா இது. மாமா. அட ஆமா, வணக்கம். வணக்கம். ஏனுங்க தமிழ் தெரியுங்களா? என்னதே தமிழ் தெரியுமாவா? பச்சை தமிழ் நானே. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை?
அந்த ஆள் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலீங்க, நான் என்ன சொல்றேன்னு அந்த ஆள் புரியலீங்க. அம்மனி கவுன் வாங்கலாம்னு நினைச்சுங்க, ஏமாத்தி போடுவோம் போல இருக்குங்க. अरे कितना रुपया? हाँ 200 रुपए है सर। हाँ नहीं 40 कम से कम 150 देना सर। 45 50 में क्या 100 देना सर। 50 பேக் கரோ. 200 ரூபா சொன்னா 50 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன். காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோயம்புத்தூர். அப்படியா? எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஜெயப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, இங்கேயே எடுத்துட்டேன். அப்படிங்களா? நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க. இதெல்லாம் எதுக்குப்பா? ஒரு தமிழன ஜெயப்பூர் நான் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2 பேரும் ஜாக்கிரதை ஊர் போய் சேருங்க. சரி மாப்ள. ஓட்டானுங்க மாமா. வந்துட்டியா? பயணமெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணே. நம்ம ஆதித்யா ஆபீஸ் போனோம்னா ஸ்கூட்டர் தொலைச்சிட்டு வரேன், நீ உள்ள போ. சரி. பையா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக்க தவற விட்டுட்டு போயிடுச்சு, அத பார்சல் அனுப்ப போறேன். ஆமா, தொலைச்சது ஒரு பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? லேடிஸ் ஹேண்ட் பேக்ண்ணே. என்ன வயசு? 21. அழகா இருப்பாள? ஆளையே நான் பார்க்கல, பேக்க தான் பார்த்தேன். ஆளையே பார்க்கலாங்கிற வயசு மட்டும் கரெக்டா சொல்ற? சர்டிபிகேட்ல பார்த்தேனே. ஆமா, இந்த பார்சல் அனுப்பிச்ச உடனே லவ் ஸ்டார்ட்டா? பாவன் அந்த பொண்ணு பேக்ல சர்டிபிகேட்டை தவற விட்டுட்டு போயிடுச்சு, வேலை கிடைக்காது, அனுப்பலன்னா அதோட ஃபியூச்சரே கெட்டு போயிடும். இத போய் தப்பா சொல்றீங்களே. ஏ முன்னா तुम अच्छे हो. ஓ இதுதான் லவ்வா? ஐயோ சத்தியமா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. अरे मुन्ना तुम अच्छे हो. புரியல? ஏய் கண்ணா நல்லா இருக்கியாடா? अभी अभी तो आई हूँ. இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியாடா? क्या तुम मेरी भावना नहीं समझ सकते? என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டியா? शाम को 5 बजे बिरला मंदिर में मिलो. ठीक है मेरी जान. சாயந்தரம் 5 மணிக்கு பிர்லா மந்திர் வந்துரு. ஓகே. என்ன லவ்வா? அண்ணே ஆளை விட்டுறண்ணே, இந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணல அண்ணே. அந்த பொண்ணை ஏன் லவ் பண்ணலாங்கிற, இந்த பொண்ணை ஏன் லவ் பண்ணலாங்கிற? ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுப்பா, அப்பதான் வயசுக்கு மரியாதை. கரெக்டா? நான் போய் வேலையை பாக்குறேன். விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பே, காதல் விவகாரங்களின் தூதுவனே, என் ஏரியா பொண்ணுகளுக்கு கண்ணா பின்னான்னு காதல் வரணும். எல்லாரும் என் கடை போன் நம்பரையே கொடுக்கணும். இறைவா, எங்க இன்னும் ஒருத்தையும் காணா? வெள்ளிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா? போட்டு அங்கதானே லவ் ஸ்டார்ட் ஆகணும். யாருப்பாரு? சைத்தானே, எல்லாருக்கும் போற மாதிரி எனக்கு சாக்கரியில போட்டியா? சக்கரை போட்டு சூப்பரா இருந்தீங்க ஐயா. டேய், என்ன ஐயான்னு கூப்பிடாத, வயசு தூக்கலா தெரியுதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சார்னு ஸ்டைலா கூப்பிடுறா. ஐயா என்னால முடியல ஐயா, ரொம்ப நாளா உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் இருக்கு ஐயா. நம்ம கடையில பாயில் இருக்குது, சரி, சாமி படம் இருக்குது, ஸ்டவ் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த டெலிபோன் ஐயா கும்பிட்டு இருக்கீங்க? ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு. ஆமாயா, ஆனா ஆணி வேர் தானே முக்கியம். அதை வெட்டிட்டோம்னா மரம் நிக்குமா? நிக்காது. அதே மாதிரிதான் நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான். அப்படியே இப்போ நம்ம கடையில இந்த டெலிபோன் இருக்கிறதுனால ஏரியாவில் இருக்கிற வாலிப பொண்ணுகள்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க. அவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிப பசங்க பூரா நம்ம கடைக்கு வர்றாங்க. வந்து வடை சாப்பிடறானுங்க, டீ சாப்பிடறானுங்க. இப்ப நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற எது? டெலிபோன். இத கும்பிடாம வேற எதடா கும்பிடுறது? இதான் கும்பிடணும். கும்பிடு முருகா. டேய், முருகன் யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா? டெலிபோன் கண்டுபிடிச்சது கிரகாம் பிள்ளை. அப்ப அவரை கும்பிடு. கிரகாம் பிள்ளையா? என்ன தப்பு? சயின்டிஸ்ட்ல கும்பிடுடா, சனியம் பிடிச்சவனுங்களா? எல்லாரும் எஸ்டிடி பூத் வச்சிருக்கானுங்க, நான் ஏன் எல்டிடி பூத் வச்சிருக்கேன்? அது என்ன எல்டிடி பூத்? லவ் டெவலப்மெண்ட் டெலிபோன் கம்யூனிகேஷன். எங்கோ போயிட்டீங்க ஐயா. 2 இன்லைன் லெட்டர் கொடுங்க. ஏன் உனக்கு 2 கால் இல்லையா? 2 கால் அழகா இருக்கிறது தெரியலையா? அப்ப நடக்க முடியாதா?
பிடி உஷாவே முந்திருவேன். அப்படியா? அப்ப பிடி உஷா மாதிரி ஓடு, மேல போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, கார்டு வாங்கிட்டு மெடல் கொடுத்தா குத்திட்டு போயிட்டே இரு. இங்கே வந்து ஆட்டுற. கட்டு கட்டா வச்சிருக்கீங்களா? 2 இன்லாண்ட் கொடுங்க சார். இதுவா? ஆமா சார். நம்ம ஏரியா வயசு பொண்ணுங்க கார்டு வாங்குறதுக்காக மேல இங்கேயும் நடந்து பர்சனாலிட்டி லூஸ் பண்றாங்களேங்கிறத வாங்கி வச்சிருக்கேன். பப்ளிக் சர்வீஸ். உன்னை மாதிரி தடி பசங்களுக்கு இல்ல. போடா சொல்லு. போய் முதல்ல தாடி சேவ் பண்ற. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க எனக்கு போட்டியா? வணக்கம் மாமா. வாங்கம்மா. போன் பண்ண வந்தீங்களா இல்ல என்னை பார்க்க வந்தீங்களா? ரெண்டுக்கும் தான் வச்சுக்கோங்களேன். ஐயோ, எனக்கு போன் வந்ததா மாமா? உனக்கா? உனக்கு வந்ததே. உனக்கு 10 மணிக்கு சுந்தர் போன் பண்ணாருமா. 11 மணிக்கு சங்கர் போன் பண்ணியிருக்காரு. அப்புறம் 11:30 மணிக்கு செந்தில்குமார் போன் பண்ணியிருக்காரு. 12 மணிக்கு ராஜா போன் பண்ணியிருக்காரு. 1 மணிக்கு சம்பத்ராஜ் 5 தடவை போன் பண்ணிக்கிறாமா. அப்புறம் 1:30 மணிக்கு எவனோ ஒரு நமச்சிவாயன் எவனோ பேசியிருக்கானே. பேரே நல்லா இல்லையே, கிழவனா? அவர் பேர் தான் அப்படி. ஆள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பாரு. கொஞ்சம் கைய விடுறீங்களா? இவனுங்களெல்லாம் விடுங்க மாமா. சுப்பிரமணியன் ஒருத்தர் போன் பண்ணுவாரு. அப்படி போன் பண்ணாருன்னா நான் 6 மணிக்கு அவரை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. ஏமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இவ்வளவு டைட்டா பேண்ட் போட்டிருக்கியே, இது எப்படி உடம்புல போட்டு அப்புறம் தச்சுக்கிறதா? ஸ்ட்ரெச் மாமா. ஸ்ட்ரெச்சும் நல்லா இருக்கு, ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு. பைசாயி போச்சேடா கலிய பெருமாள். அக்கா அக்கா, என்னடி? எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்க்கா. எதுக்கு? யூனிவர்சிட்டிக்கு என் சர்டிபிகேட்டோட டூப்ளிகேட்லாம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும். சரி, வாங்கிக்க. தமிழியாருங்க, நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன பார்சல்? என்னன்னு தெரியலக்கா. அக்கா, என்னோட பேக். ஐயோ, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்குக்கா. ஐயோ, thank God. கடவுளுக்கு நன்றி சொல்றது அப்புறமா இருக்கட்டும். முதல்ல அனுப்புனது யாருன்னு பாரு. From Surya, number 12, Srinivas, Vivekananda Mark, Jaipur. மெட்ராஸ்ல திருட்டு போனது ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்தா என்ன? நல்லா இருக்கணும் அந்த புண்ணியவன். எங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் ஆரம்பிச்சு வச்சுட்டான். முதல்ல அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றின்னு ஒரு லெட்டர் போடு. சரிக்கா. இது யாருன்னு தெரியுமா? தெரியலையா? நல்லா பாடுறா. கழுத மாதிரி கிட்ட போய் காயத்தை கடிச்சிடாத. ரங்கீலா ஊர்மிளாவை தெரியாம நீ எதுக்கு உயிரோடு இருக்க? தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறியா? பணங்கணம் கொடுத்தாலும் போய் படம் பார்க்க முடியும். படம் தானே, இப்படியே ஃப்ரீயா பாரு. பாடுறா. ஹலோ மாமா. யாரு? தங்கவேலா? புரியுது. வள்ளியம்மா தானே? கூட்டு வர சொல்றேன். வள்ளியம்மா வீட்டுக்கு போய் தங்கவேலிட்ட இருந்து போன் வந்து கூட்டு வா. அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடாத. நீங்க வேறயா? ரமா சுதான் போய் சொல்லி கூட்டு வந்துறையா. வெரி குட், டெவலப் ஆட்டியே. போ. ஆமா, முதல்ல கோவிந்தன் ஒரு பையனை வச்சிருந்தீங்களே, என்னாச்சு? ஐயோ, அது என்னாச்சுன்னா, இந்த சுசீலான்னு ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி போன் வந்து அவன் கூப்பிட போய் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆகி அவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டாயா. ஐயோ, இந்த பையனுக்கு என்ன வயசு? ஐயோ, இவன் தங்கமான பையன். இவன் பால் குடி மாறாத பாலக. 4.5 வயசு தான் ஆகுது. அப்புறம் வருது. போன குடுங்க மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமானா. இந்த டச்சுக்கு தானே கொடுக்காம இருக்கு. హలో, మీరు బాగున్నారండి? ఏంటండి ఫోన్ చేయడం మానేశారు? చెప్పండి. టిఫిన్ చేశారా? ఏం టిఫిన్ చేశారు? ఏమండి, தங்கவேலு தெலுங்கு வாடா? అవునండి. அதர் లాంగ్వేజ్ தெரிஞ்சுக்கணும்னா அந்த లాంగ్వేజ్లో ஒரு பொண்ணை లవ్ பண்ணு. చెప్పండి, ఏదైనా చెప్పండి. రాత్రి మీరు తీసుకుని వచ్చిన నైట్ లూజ్ అయిపోయిందండి. ஆமா, அதனால இந்த ஏரியா பசங்க பூரா லூஸ் ஆயிட்டானுன்னு சொல்லு. ఫోన్ మాట్లాడతాను, డిస్టర్బ్ చేయొద్దు. நீ మాట్లాడు. బొమ్మ గిட்ட మాట్లాడే వరకే நீ మాట్లాడు. రాత్రి పూరా మీరే గుర్తుకు వచ్చారండి. హలో
హలో ఫోన్ కట్ అయిందండి. என்ன கட் ஆயிருச்சா? ச்சே, வர வர இந்த கரண்ட் டெலிபோன் ரெண்டு அடிக்கடி கட் ஆகுது. நீ வெய்ய தங்கவேல் மறுபடியும் ட்ரை பண்ணுவார், அப்புறம் மாட்டலாம். ஆமா, இந்த நைட் எங்கேயோ லூஸ் ஆகுன்னு சொன்னீங்க. இங்க இழுத்து புடி, அப்படியே திரும்ப. சைதான், ஊசி நூல் எடுத்துட்டு வா, டைட் பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம். ஐ நோ டெய்லரிங். ஐயோ, வாமா வா. ஒரு இன்லைன் லெட்டர் கொடுங்க. இன்லான் லெட்டரா? இதுல எழுதி எப்பமா போய் சேர்றது? உனக்கு போன் பண்ண தெரியாதா, இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அம்மா நீ உட்காருமா, தங்கவேல் போன் பண்ணுவாரு, அதுக்குள்ள நம்ம தெலுங்கு கத்துக்குவோம். ஐ லவ் யூ. அதுக்கு தெலுங்குல என்னன்னு கேட்டேன். నిన్ను నేను ప్రేమిస్తున్నాను. நின்னு நன்னி பிரேமிஸ்துன்னானு. போமா, வெக்கமாகுது. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த இந்திக்கார பொண்ணு இன்னைக்குத்தானே நம்ம கிட்ட தமிழ் கத்துக்க வரேன்னு சொன்னா. வந்துட்டா வந்துட்டா பத்தாச்சு. आइए अंदर आइए, स्लेट दे दो. முருகா, நான் ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் என்னையும் மதிச்சு ஒரு பொண்ணு தமிழ் கத்துக்க கிட்ட வந்திருக்கு. ये शर्ट सूर्या का है? हाँ जीगा. ஒரு வாரமா சட்டையை துவைக்கவே இல்லை, இப்படி மூந்து பாக்குற. ये कांगा सूर्या का है? देखा. उधर रखो, उधर रखो. ये बेटे सूर्या का है? இவளை பார்த்தா தமிழ் கத்துக்க வந்த மாதிரி தெரியல. உடனே பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். போலோ, அभी पढ़ाई शुरू करें. आ नहीं, आ नहीं, आ. मेरी हिंदी में आ है. ओ आ आहा नहीं, आ. मैं ये नहीं चाहती. मुझे तमिल में सिर्फ 4 वाक्य सीखना है. तमिल 4 வார்த்தை போதுமா? पूछो पूछो. तुम बहुत सुंदर लग रहे हो. நீ ரொம்ப அழகா இருக்க. मैं तुम्हें बहुत चाहती हूँ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. मैं तुमसे प्यार करती हूँ. நான் உன்னை காதலிக்கிறேன். क्या हम घर छोड़ के भाग चले? நாம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிரலாமா? बस इतने ही, बस. बहुत शुक्रिया सूर्या. दिल वाले एक दूजे के लिए. ஐயோ, இந்த பொண்ணை ஏன் உள்ள விட்டீங்க? தமிழ் கத்துக்கணும்னு வந்தா 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. அவன் ஏன் லேட்டு? ஃபேக்டரியில நிறைய வேலை இருந்தது. ஓ, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதப்பா, இந்தா. என்ன கமலகிட்ட இருந்து லவ் லெட்டரா? என்னென்ன தப்பாவே யோசிக்கிறீங்க? சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல, அதுக்கு நன்றின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கு. ஓஹோ, நீங்களே பாருங்க. நன்றி. सूर्या जी, आपके एमडी से बुला रहे हैं. गुड मॉर्निंग सर. गुड मॉर्निंग. May I come in, sir? यस प्लीज. आपने जो सामान मद्रास पहुंचना था वो भेज दिया क्या? I'm sorry, sir. I can't understand Hindi. I am sorry. Regarding our stocks to be transported to Madras, have you transported them? I'll follow it up, sir. The Japanese buyers have asked us for a quotation of unfinished marbles. I'll send a fax this evening, sir. You may go. Okay, sir. Surya, one more thing. Yes, sir. We are having a few problems with our workers in the tile section. Will you attend to it? Fine, sir. I'll do it right away. Good. Anything else, sir? Nothing. You may go. Thank you, sir.
ராஜு சார் இங்க வாங்க. எந்த சார்? சர்மா எங்க இருக்காரு? கட்டிங் செக்ஷன்ல இருக்காரு. சர்மா என்ன ப்ராப்ளம் பண்றாரு? ஆர்க்கும் அடங்காத ஒரு முரடனே சார் அந்த சர்மா. வேலை செய்யறவங்களுக்கு புல்லு மரியாதை கொடுக்குறேன். நாங்க ஏதாவது சோதிச்சா சர்மாவும் அவனுடைய ஆளுங்களும் சேர்ந்து எங்களை மிரட்டி பெட்டியை தூக்கி ஊருக்கு போடான்னு சொல்றாங்க. சரி வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். வாங்க சார். சர்மாஜி, ராஜு இவர்கிட்ட சொல்லுங்க, நாம எல்லாருமே மனுஷங்க தான். வாங்குற சம்பளத்துக்கு கொடுத்த வேலையை கொஞ்சம் ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. हम सब जीने के लिए इधर आया, जाके काम करने के लिए साहब बोलते हैं. मद्रास को ऐसे ही जाना क्या या पार्सल में जाना? மദ്രാസിലേക്ക് ജീവനോടെ പോണുமா இல்ல போணுமா பார்சல்ல போணுமான்னு கேக்குறேன். சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன். ये मद्रासी इधर आओ. बोलिए साहब. ये आदमी गया ना, तुम्हारा आदमी को बोल के इसे मारना चाहिए. ठीक है साहब. அப்ப நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். அண்ணே, என்னண்ணே எங்க வெளியில கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இங்க வந்து படுக்கிறீங்க? தம்பி, உனக்கு 7 வயசு, நிறைய பொண்ணுங்க உன்னை காதலிப்பாங்க. என்ன யார் காதலிப்பாங்க? கணவளதான் வந்து காதலிப்பாங்க. அப்ப நான் அழகா இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த கெட்டப். நீ டிஸ்டர்ப் பண்ணாத, கனவு காணணும். ஆள விடு. திருத்தவே முடியாது. நீ ஒரு வயசு பொண்ணு, உடனே உனக்கு அப்படி இப்படி லெட்டர் போடாம உன் பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினாருன்னா சூர்யா ஒரு பொறுப்பான மனுஷன் நினைக்கிறேன். குடும்பம் குழந்தைங்களாம் இருக்கும் போல இருக்கு. வாழ்த்துக்கு நன்றி சொல்லி எழுதுறப்போ ஊட்டி பக்கம் வந்தா பொண்டாட்டி குழந்தைங்களோட மறக்காம நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போங்கன்னு நீ அதுல எழுதி போடு. சரிக்கா? सूर्या बेटा 1 मिनट. माउशा बेटी इधर आओ. आती हूँ माँ. मेरी बेटी तमिल सीखी है. वो तमिल में 4 वाक्य बोलना चाहती है. அண்ணே, இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணுமில்லப்பா, இந்த பொண்ணு தமிழ் கத்துக்குச்சா, உங்ககிட்ட தமிழ்ல 4 வார்த்தை பேசணுமா, அதான் சொல்றாங்க. சரி, பேச சொல்லுங்க. போலாம். நீ ரொம்ப அழகா இருக்கே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே, நான் உன்னை காதலிக்கிறேன், ஓடி போயிரலாமா? क्या मेरी बेटी तमिल में अच्छी बोल रही है? अच्छा तमिल बोलते हैं. तुम्हारा बेटी अच्छा तमिल बोलते हैं. என்னண்ணே என்னென்னமோ பேசுங்க பொண்ணு. தமிழ் கத்து கொடுத்தது நான் தான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது, இந்த காம்பவுண்ட் விட்டு நம்ம 2 பேரையும் அடிச்சு துரத்தி போடுவாங்க. बेटी 4 वाक्य सिखाऊंगा, फिर मिलेंगे. ठीक है. இப்போ என்னண்ணே சொன்னீங்க? இப்படியாவது தமிழ் பரவட்டும்னு தான் இன்னும் 4 வார்த்தை கத்துத்தாரன்னு சொன்னேன். இதெல்லாம் கண்டுக்காத, வா போலாம். அண்ணே, உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உனக்கு இப்ப அடிக்கடி ஞாபகம் வருது. எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நேத்து கமலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. என்ன எழுதியிருந்தா? என்ன குடும்பஸ்தன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு முடிஞ்சா ஊட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடித போக்குவரத்தெல்லாம் கடைசியில காதல்ல தான் போய் முடிஞ்சிருக்குது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அப்ப லெட்டர் போடுறது நிறுத்திடு. நான் லெட்டர் போடலன்னு வச்சுக்கங்களேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு வர சொன்னோம், உடனே அந்த ஆள் லெட்டர் போடுறத நிப்பாட்டான்னு என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு போறாங்க. இந்த லெட்டருக்கு ஒரு பதில் போட்டா என்னை பத்தின சந்தேகம்லாம் தீந்துரும். என்னாச்சு? திடீர்னு சோகமாயிட்ட? ஒண்ணு இல்லக்கா, இல்ல, ஏதோ காரணம் இருக்கு. சூர்யாவோட லெட்டர் படிச்சேன். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அனாதைன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாருமே அனாதை இல்லம்மா. அவருக்கு ஆறுதலா ஒரு லெட்டர் எழுதி போடு, எல்லா மனசு கஷ்டமும் தீந்துரும். சரி வா போலாம். கமலி உனக்கு வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் லெட்டர் எழுதியிருக்காளா இல்லையா? ஆமா. ஒரு வயசு பொண்ணு உனக்கு வாழ்நாள் பூரா எப்படி துணையா இருக்க முடியும்? போலோ தும்போலோ. புரியும்படியா சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, கடைசி வரைக்கும் அவ உனக்கு எப்படி துணையா இருப்பா? அண்ணே குழப்பாதீங்க. நானா குழப்பறேன்? பேசாம ஒண்ணு பண்ண, அந்த பொண்ணு லெட்டர் எழுதி தும் மேரா பியார் கர்த்தாவா நையான்னு கேட்டுரு.
என்ன காதல் சிறகை காற்றினில் விரித்து ஊட்டிக்கு பறந்துட்டியா? செல்வி கமலி அவர்களுக்கு சூர்யா எழுதுவது. தங்கள் கடிதம் கண்டேன், குழப்பத்தில் ஆழ்ந்தேன். வாழ்க்கையில் யாருமே அனாதை இல்லை. கடைசி வரை நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று எழுதியிருந்தீர்கள். கடைசி வரை துணையாக இருப்பவள் மனைவி மட்டுமே. அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று தெரிவித்து என்னை தெளிவடை செய்வீர்களா? அன்புடன் சூர்யா. தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று என்னை தெளிவடைய செய்வீர்களா? ஐயோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நினைச்சேன் உனக்கு காதல் வந்துருச்சு. வராடா பின்ன என்ன டேய், மெட்ராஸ்ல வேகாத வெயில்ல வேர்வைக்கு நடுவுலயே கண்ணா பின்னான்னு காதல் வரும்போது ஊட்டி குளிர்ல கூட உனக்கு காதல் வரலினா நீ உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லமா? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அது நீ காதலே பண்ண மாட்டேன்னு நினைச்சிருந்தேன். திடீர்னு உன் காதல் தெரிஞ்சு உன்ன டென்ஷன் ஆயிட்டேன். ஐயா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது. போடா. ஏமா இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். அந்த கிரகாம்பல்ல டெய்லி என் கனவுல வந்து ஏண்டா கலிய பெருமாள் காலிப்பையில உன் கடையில கண்ணு இல்லாதது மூக்கு இல்லாததெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு காதல் பண்ணி என் போனை யூஸ் பண்ணும்போது உன் தெருவிலேயே சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கமலி, அவ ஏண்டா லவ் பண்ண மாட்டேங்கிறா, அவ ஏண்டா என் போனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி ஓன்னு அழுகாச்சு. நேத்து நைட் வந்தாரா? டேய், லேடிஸ் கிட்ட பேசும்போது குறுக்க பேசாத. நீ போன் பண்ணிக்கமா, பண்ணிக்க. இல்ல, உங்க டெலிபோன் நம்பர் தான் வேணும். எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க பாரு. இந்தாங்க. மா, நீ வந்து கவலையே படாதமா. என் நேரம் போன் வந்தாலும் வீட்டுக்கே சைத்தான் வந்து உன்னை கூட்டு வருவேன். ஐயோ பயப்படாத, இன்னார் போன் பண்ணாங்கன்னு உண்மையை சொல்லி உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீலா மாலான் பல மேட்டர் வச்சிருக்கோம். எல்லாம் என் ட்ரைனிங். வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. मुझे बाल देना, मैं नहीं दूंगी. पापा से कह दो, ये तो मेरी बाल है. नहीं. என்ன பேட்டா, என்ன பார்சல் எங்க இருந்து வந்திருக்குது? கமலி கிட்ட இருந்தானே. ஐ சொட்டர்லாம் அனுப்பிச்சிருக்காங்களா? என்ன தாமரப்பூ போட்டிருக்குது? அதுக்கு கமலின்னு அர்த்தம். உனக்கு இந்த பார்சல் வந்த விஷயம் இந்த காம்பவுண்ட் பூரா தெரிஞ்சு போச்சு. இது லெட்டருக்கு முத்தமெல்லாம் கொடுக்கலையா? போங்கண்ணா. சீ வெக்கத்தை பாரு. கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கிறா? கமலி ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. என்ன தாமரப்பூ சொட்டர்ல போட்டு அமிச்சா வித்தியாசமான பொண்ணா? அவ என்ன முதல்ல சந்திக்கிறப்போ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க அவளே இந்த ஸ்வெட்டர்ல எம்ப்ராய்டரி போட்டு அனுப்பியிருக்கா. இந்த ஐடென்டிபிகேஷன் கார்டு மாதிரி ஐடென்டிபிகேஷன் சொட்டர். அப்படி இல்ல பின்ன நான் கமலி கிட்ட போட்டோ அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன். நாம 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். நீங்க அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நான் கவலைப்படல. நான் அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நீங்க கவலைப்படாதீங்க. நாம என்னைக்கு ஒருத்தர் சந்திக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கல்யாண நாளை நிச்சயம் பண்ணிக்குவோம். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா நம்ம காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியட்டும்னு லெட்டர்ல எழுதியிருக்கா. அதான் வித்தியாசமான பொண்ணுன்னு சொன்னேன். பார்க்காமலே காதலா? இது நடக்கிற காரியமா? நடக்கும்னு. நான் கமலியை பார்க்காமலே லவ் பண்ண போறேன். பார்க்க வேண்டாம், அவ குரலையே கேட்கலாம்ல. உன் ஆபீஸ் போன் நம்பரை கொடுத்து அவளை போன்ல பேச சொல்லு. அவ போன் பண்ண மாட்டா, நான் தான் அவளுக்கு போன் பண்ணோம். சரிவா போய் பேசுவோம். அண்ணே
அவ வீட்டுல போன் இல்லைண்ணே, ஒரு பிபி நம்பர் கொடுத்துருக்கா. வர ஞாயிற்றுக்கிழமை 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள போன் பண்ண சொல்லியிருக்கா. அப்படியா? तुम कभी भी सुखी नहीं रहोगे। அண்ணே அது என்ன சொல்லுது? நீ நல்லா இருப்பியா? क्या है हम बात एक भी औरत नहीं? நாங்கெல்லாம் பொம்பளையா தெரியலையா? ऐसी क्या कमी है मुझ में? அப்படி என்ன குறை என்ன? ये पाप तुझे कभी नहीं छोड़ेगा। இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. आज के बाद हमारा बीच कोई संबंध नहीं रहेगा। हमेशा के लिए तुम्हें भूल जाना चाहती हूँ। ஏண்ணே என்ன எப்படி திட்டிட்டு போகுது? அது ஒண்ணுமில்ல தம்பி, அந்த பொண்ணு உன்னையே சுத்திக்கிட்டு இருந்ததா. சூர்யா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். அத அவன் திட்டிட்டு போகுது. வீடு கழுதிய மா, ஏமா டென்ஷன்ல பூவை பிச்சு போடுற? நிதானமா இரு, போன் வர. இந்த காதலே இப்படித்தாம்மா, பசிக்கும் ஆனா சாப்பிட முடியாது, தூக்கம் வரும் ஆனா தூங்க முடியாது. இந்த காதல் இருக்கு, இது வந்தாலே இப்படித்தாம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் வர வரைக்கும் பேசிட்டு. ஊட்டிக்கு அவசரமா ஒரு போன் பண்ணணும். क्या? ऊटी अर्जेंट फोन. देखो ये सब लोग फोन के लिए इंतजार कर रहे हैं. प्लीज बी सीटेड फॉर फ्यू मिनट्स. அம்மா, தம்பி எப்படி நல்ல பர்சனாலிட்டியா? நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? பார்க்காமே இல்லப்பா. அப்போ உனக்கு நம்ம டெலிவரி விட்டா வேற வழியே இல்ல. எதுக்கு ஒரு தடவை பாத்துருமா? இந்த காலத்துல பார்த்து பண்றதுலவே பாதியில பிச்சுக்குது. இப்ப வாய மூடுறீங்களா இல்லையா? ப்ளீஸ். लेकिन पिंकी को अस्पताल में एडमिट करना है। मेरे पास पैसा नहीं, अब जल्दी आइए। हाँ, सुनील आया। ठहरो, अभी बुलाती हूँ। आप लाइन में रहना। बेटा सुनील, चलो चलो जल्दी। सर, माय गर्लफ्रेंड इज वेटिंग, प्लीज. साहब एक्सक्यूज मी, ये साहब का फोन थोड़ा अर्जेंट है, इसी के लिए फोन करना है। मुश्किल नहीं, बाद में करो ना। हाँ ठीक है ना? साहब आप जाकर कर दो ना, जल्दी आओ ना। थैंक यू, जल्दी. ஹலோ, யாரு கமலிங்களா? நான் சூர்யா பேசுறேன். ஹலோ ஹலோ, சத்தமா பேசுங்க. ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ சூர்யா. ஹலோ ஹலோ, ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? எனக்கு நல்லா கேக்குது, பேசுங்க. ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ஹலோ ஹலோ, நீங்க அனுப்புற ஸ்வெட்டர் எனக்கு கிடைச்சது, ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ, கபடி பேசுங்க. ஹலோ, என்னமாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு. लाइन मिला? गर्लफ्रेंड से बात किया? 103 रुपए हुआ सब. I'm sorry, पानो अल्ला, only 100 rupees. अच्छा बाद में दे दो ना. ठीक है. சரி இருமா, தம்பி திரும்ப போன் பண்ணுவார், பேசிட்டு போ. வேண்டாம், வீட்ல தேடுவாங்க. அப்ப போன் பண்ணாருன்னா நான் பையன் அனுப்பட்டுமா? போன் வந்தா வர ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லுங்க. சரிம்மா. வழக்கமா இங்க டெலிபோன் பண்ண வர்ற பொண்ணுங்க உடம்ப மட்டும்தான் காட்டிட்டு போவாங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு பொண்ணு மனசு காட்டிட்டு போறா. நல்லா இருக்கணும். ராஜு, இந்த டைல்ஸ் எல்லாம் உடனே வண்டியில ஏத்த சொல்லுங்க. மெட்ராஸுக்கு இன்னைக்கே போயணும். சரி சார். ஆமா, இந்த லாரியில லோட் எல்லாம் கரெக்டா ஏத்துறாங்களா? ஏத்திட்டு தான் இருக்கு. சார், எஸ். நம்ம பாஸ் எப்போ ஊர்ல இருந்து வரும்? இன்னும் ஒரு வாரம் ஆகும். பாஸ் வருന്നതിന് முன்னாலே உங்களை எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து கடத்தணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு என் மேல இவ்வளவு கோவம் ராஜு? அவங்க பண்ண ഫ്രോഡ് എല്ലാം നീங்க തട്ടി കേട്ടല്ലേ, ആ ദേഷ്യം സാർ. ഇങ്ങനൊരു വിഷയം സാർ, നിങ്ങളെ അടിക്കാൻ ഇവിടെ ഉള്ള തമിഴ് ആൾക്കാരെ അവർ ഏർപ്പാട് பண்ணிருக்கு. സൂക്ഷിക്കണം സാർ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சார் கொஞ்சம் நெல்லு. என்னப்பா, ப்ரொடக்ஷன் ஃபைல பார்க்கலாமா? மிஸ்டர், நீ போய் வேலையை பாரு. இங்க பாரு பிரதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்ல சில்லறை கிடைக்கும்.
எப்படி வசதி? சிப்பாயா ஃபேக்டரியில சில பிரச்சனை. நேத்து ஒர்க்கர்ஸ்க்கும் எனக்கும் தகராறு. என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். நானும் நீ ஜெய்ப்பூருக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன். ஆபீஸ், ஃபேக்டரி, வீடு, கோயில் மிஞ்சி போனா சோகம்னே இருந்துட்ட. உனக்கு கொஞ்சம் கூட ரசிப்பு தன்மையா கிடையாது. இங்க ரசிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா? என்னென்ன ரசனையே இல்லாத முண்டை நினைச்சிட்டீங்களா? நான் உன் வார்த்தையை நம்ப மாட்டேன். அப்போ நாளைக்கு நீ என் கூட வரப்போற, ஒவ்வொரு இடமா காட்ட போற, உன் ரசனைய நான் பார்க்க போறேன். ஐயா, நாய் மாதிரி உழைக்கிறேன், ஒரு 4 நாள் கண்ணில் காட்ட மாட்டீங்களே. டேய், ஒரு 8 அண்ணா எடுத்து அவன் கண்ணில் காட்டி டப்பாவில் போடுறா. பாத்துக்க. அது இல்லையா, சம்பளமா? ஆமா. என்ன திடீர்னு சம்பளம்? வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. சரி. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சையா. பாட்டி வேற ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஓ, உனக்கு அத்தை மாமன்லாம் யாரும் கிடையாதா? இருக்காங்க, அத்தை கருமா இருக்காங்க. இருப்பாளுங்கடா. அது என்னடா, அது எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க தங்கச்சி வயசுக்கு வந்துறாளுங்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது, அத்தைக்கு வந்து பிரெக்னன்ட் ஆயிராளுங்க, மத்த முதல்ல சும்மாவே இருக்காளுங்களே. உனக்கு அவசியமா சம்பளம் வேணுமா? ஆமையா. கட்டாயமா? ஆமையா. டேய், ஒரு 10,000 ரூபா. நாங்களே இவ்வளவு நாள் அடுப்புல நெருப்பாக வரோம், ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டீங்களா? என்னடா, 2 பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். இந்தா முதலாளி, நீங்க நீரோடு வாணும் முதலாளி. இந்தா. என்ன பாக்குற? டெலிபோன் பில்றா? 3500 ரூபாய் கட்டணும். இது மளிகை கடை பாக்கி. இந்த பேப்பர்கார பால்காரனெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு 55 ரூபா மிச்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா தான் உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணணும். புரியுதா? போ. டேய், ஒரு நல்ல பாட்டா போடுறா. 4 பேர் பாட்டை கேட்டாவது கடைக்கு வர வேணாமா? சரிங்க. நல்ல லவ் சாங்கா போட. போட. என்ன இன்னும் எண்ணிட்டு இருக்க? இல்ல, அங்க போய் கொஞ்சம் கூடாதுல்ல. வெரி குட். என்ன பார்த்தேன்? ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இல்ல? ஆமா. நான் போறேயா. டேய், ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வர்றேங்கன்னு சொல்லணும்டா. இல்லையா, நான் போறேயா. அப்படியா? ஆமாயா. சரி போ. உன் கதை முடியும். என்ன டேய், ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் இதுன்னு டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. நீ ஏன் உன் கதை முடியும் நேரம்னு பாடுற? நான் அப்ப பண்ணதும் சரிதாங்க. சரி. நீங்க இப்ப சொல்றதும் சரிதாங்க. அப்படியா? ஆமாயா. சரி போ.
என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இருக்கிறதுல காஸ்ட்லியான சிகரெட் கொடுங்க. இந்தாங்க. நோ நோ டிப்ஸ். கலிய பெருமாள், உன் காதல் காட்சிகள் இந்த ஆறுமுக சாமியால் முடித்து வைக்கப்படுகிறது. தலைவலி எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. கமலி உள்ளவாமா. கமலி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? மெட்ராஸ்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. ஜென்சியும் லெட்டர் போட்டிருக்கா. ஒரு 10 நாள் தங்குற மாதிரி இருக்கும். கமலி நீ போமா. அந்த கண்ணாடியை கொஞ்சம் கேட்டுங்க. எப்ப போறாளாம்? இன்னும் 2-3 நாள்ல. பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி பீரோல வச்சிருக்கேன். எவ்வளவு வேணுமோ எடுத்து கொடு. காலையில டேபிள்ல பார்த்தேன் இன்டர்வியூ கார்டு. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. எனக்கும் தங்கச்சி மேல அக்கறை இருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ புரிஞ்சுப்ப. என்ன மல்லிகா, உனக்கு தலைவலி வந்துருச்சா? இல்ல இல்ல. இங்க